சரி பச்சா சரிப்பா ஐயா ஐந்துக்கிட்டியா போய் ஒரு 50 கட்டியா
உள்ள போந்து கொலாய் நரம்பு வந்து ஓடி போய் ஐயோ பேய் கொலை ஏப்பா கொலை இது மனுஷனுங்களா பேயா
போய் உட்காந்து போங்க நானே வீராண்டி சீட்லயே பாருங்க சத்தம் குதிரை தக்குடு தக்குன்னு ஓடுது இருக்கிறானா இல்லையா செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கு தான் நான் அப்பயே டாக்டருக்கு படிச்சேன். ஏன்னா டாக்டர் ஸ்பெஷல் டாக்டரா, நான் தான் ஓமக்கூதி டாக்டர். என்னது உமையாபதியா? ஓமியோ தெரபிடா பைத்தியக்காரன். இது அவன் பார்க்கலாம். இவன் ஜெயிச்சு போயிட்டான். இவனை தான் ஸ்பெஷலா பார்க்கணும். ஏன்னா அண்ணா டீ கொடுக்க. ஐயோ அடிவாரி சேர்த்து நீ டீ குடிக்க நல்லா கலகலன்னு கருத்து பார்த்தா அதையும் கெடுத்து போடுவோம். இங்க பாரு ஊத்தே கட்டு போய் கலகலன்னு கரைச்சியும் எடுத்துட்டு போ. அவங்க டீ குடிக்கலாம் ஒரு நாளைக்கு குறைய மாட்டாங்க. எந்திரிச்சு போ. ஆறு நீ ஒன்னு டீ குடிக்காத போகாம படுத்து உங்க ஆறு கூத்து பார்க்க சொன்ன. செத்து போயிட்டானுங்க, ரெண்டு பேருமே செத்து போயிட்டானுங்க. செத்ததான் செத்து போயிட்டானுங்க. ஒரு பாட்டு பாடி எடுத்து போலாம். மண்டையில கைய வச்சு கொண்டையில குப்பை வச்சு, மண்டையில கைய வச்சு கொண்டையில குப்பை வச்சு, அவனரை பார்க்க வச்சு மாமியார் வச்சு உனக்கும் எனக்கும் சண்டை போன நாயம். நான் அப்படிதான் இருக்காங்க உனக்குண்ணா. யாரடா இங்க? யாரடா இங்க? இடமெல்லாம் காண புண்டையா ஒன்றும் இல்லை. வடல கூட்டு குழம்பு வேணாக்கு வரமாட்டேன்டா வரமாட்டேன்டா. நீ வந்தா கடிச்சு போடுவேன். நீ இறமையாட்டங்கிறிய என்ன பக்கமா வாடா என்னன்னு கேள்றா. மரத்துல கட்டி போடுங்க, இறங்கணும்னு இருக்கணும். அண்ணா சாட்டை கண்ணு மேல போட்டா கண்ணு போயிடும். பரவாயில்லையா? சும்மா இல்ல சாட்டை தவறு ஏண்டா வரமாட்டேன். ஐயோ பயமாகுதே. என்னடா பண்ற அம்மம்மா? என்ன அப்படி அலம கத்துறா அப்படியா? வரமாட்ட பீதாலையா பீதாலையா முடியுமா
கண்ணு தெரியல காவலா ஓ போடா நீ வந்து ரத்தம் வரக்கூடாது பாரு தாய்மார்களே. ஆனா ஒரு வார்த்தை சொல்றோம். ஆமா, கதையும் வரும், சோகமும் வரும், விறுவிறுப்பா வரும், எல்லாமே கலந்து வரும். அதனால நீங்க பொறுமையா இருந்தாதான் நாங்க சொல்லக்கூடிய வார்த்தைக்கு உங்க செவில விழுவும். இல்லைன்னா இடமா வந்தாங்க, கத்தினாங்க, கத்திவிட்டு போயிட்டாங்க. அதனால பொறுமையா இருந்து உற்று கவனித்தா தான் கதை காமெடி கதை எல்லாமே கலந்து வரும் சாமி. இப்போ ஒரு படமே பாக்குறோம், எடுத்து எல்லாம் சோகமா வரும், எடுத்ததுமா விட முடியும், அதனால கதையை விட முடியும். கதை கிளைமேக்ஸ் அப்படி சொல்றீங்க. ஐயோ யாரமா கொதிய காவலாளிகளே, யாரா மந்திரியாரே, நாங்க வந்திருக்கும் பொழுது எங்களுடைய பெயர் என்ன, என் விருத்தாந்தம் என்ன, என் குலம் என்ன, என் கோத்திரம் என்ன, நான் அரக்கனா தேவனா இல்ல நிறைய மாநிலம் தேவனமா புண்ணாக்கா சவுடா எங்கள் பெயர் என்ன, எங்கள் விருத்தாந்தம் உங்களுக்கு தெரியுமா? ஏன் உங்க கொடுவால் மொன்னியாகி பேசி போய் அடிக்கணும். நாட்டுக்கு நாடு மகாநாடு பேரு புகழ சிறந்த அழகு திரு ஒன்னாட்டின் பெயர் என்ன? ஊஞ்சக்காடு. தெரியாதா? ஊஞ்சக்காடு என்றால் தாய் நாடு தலைநகரம் அச்சுமா நகரங்கள் ஆண்களாய் பிறந்த அப்பமார்களும் பெண்களாய் பிறந்த தாய்மார்களும் பெரியவர்களும் சிறியவர்களும் பொறுமையாக நிதானமாக அற்புதமாக அமைதியாக எந்த ஒரு கூச்சல் இல்லாத கூட்டம் கூட்டமாக கும்பல் கும்பலாக வரிசையாக சாரியாக கும்பலாக இந்த பெருத்த சபை எதற்கு? சாமி கூத்துட்டு மொட்டையா சொன்னா எப்பறா? சாமின்னா ஒரு பொருள் இருந்தா அதுக்கு பெயர் உண்டு. கருப்சாமி கெடாய் வெட்டி நண்பா, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் ஆண்டவனாக விளங்கி வரக்கூடிய முந்தி பிறந்த விக்னேஸ்வரர் யாரு? கற்பக விநாயகர் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து சிறுதுறை பெருவெள்ளம் அதுபோல வசூல் செய்து ஆண்டவனுக்காக கேப்டன் பிரபாகரன் போடுப்பா போடுப்பா போடு. நம்ம தலைவர் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் அருமை ஐயா பொன்னுசாமி ஐயா அவர்களும் மதிவுக்கு மரியாதைக்குரிய நமக்காக அவர் சொத்து நமக்காக வாரி வழங்கியிருக்கிறார்கள். அவருடைய குடும்பங்கள் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய ஊர் பொதுமக்களுடைய குடும்பங்கள் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தோடு பல்லாண்டு பல்லாண்டு பலகோடி நூறாண்டு வாழ ஆண்டவனாக விளங்கி வரக்கூடிய கற்பக விநாயகருடைய சன்னதி எப்படி இருக்கிறது? பெரிய மனுஷன் 2 இடமே 80,000. அவர் இருந்துட்டாலும் இன்று பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்ட நாடகம் ஸ்ரீ மகாபாரதத்தில் ஒரு பாகம், மகாபாரத்தில் ஒரு பாகமாக விளங்கி வரக்கூடிய அர்ஜுனன் தேவப்பட்டம் இல்லை என்றால் நிவாத காலகேய யுத்தம் இல்லை என்றால் அர்ஜுனுக்கு உருவிச்சால் தேடி சாபம். என்ன
சொல்லிட்டு அப்படி கவுண்டர் காத்தா அப்படி நெருப்பு மாதிரியா? ஆமா அனல் பறக்குது. அப்போ ஒரு லிட்டர் டீசல் கொடுங்க. காமெடி வரணும், கதை வரணும். அப்படி இருந்துட்டாலும் இந்த நாடகத்தை நாங்க தலையார் வந்திருக்கிறேன். எங்க பெயர் என்ன, எங்க குலம் என்ன, என் கோத்திரம் என்ன, சொல்லி வரணுமா, சொல்லி வாங்கணுமா, சொல்லட்டுமா? நாளைக்கு சொல்றேன்டா. சம்பளம் எல்லாம் கொலாய் மூடிட்டு போ. நாடகத்துக்கு நாங்கய்யா. நான் வர்றேன், ஏன் கூட? எனது பேர் என் பெயர் பின்னாடி சத்தம் வந்து அப்படி முத வந்து போயிடும். ஆமா சொல்லி போடணும். எடுத்துடலாம். ஆமா எடுத்துடலாம். நண்பா
வீராதி வீரன் வீராதி வீரன் வீராதி தீரன் வீராதி வீரன் திக்கெங்கும் போட்டிட திக்கெங்கும் போட்டிட கண்டவரை கலங்கி ஓட பார்த்தவரை பயந்து ஓட கண்டவர் கலங்கி ஓட பார்த்தவர் பயந்து ஓட அந்த அவரால் அச்சு நடுக்கணும் அந்த அஞ்சு நடுக்கணும் சீருவர சிங்கத்தை போல சூர்யா படம் வாயு புளிய போல விசால் படம் வெறி கொண்ட வேங்கைய போல படம் காட்டாட்ட வெள்ளம் போல் எல்லாம் அது பழைய படம் கையில இருந்த காளை போல மதம் கொண்ட யானை மதம் கொண்ட யானை கரும்பு காட்டுக்குள் புகுந்து கரும்பு காட்டுக்குள் புகுந்து அடிப்பத போல் வந்து அப்படியாப்பட்ட அரக்க குணத்தில் பிறந்திட்ட இரக்கமல்லாத நெஞ்சத்தோடு பிறந்தவன் அகண்ட மார்புகள் நீண்ட கரங்கள் உருட்டுக்கால் முரட்டுத்தனமும் மூர்க்க குணமும் கோர வடிவத்தோடு பிறந்தவன் சிரிக்காத எது வேணாலும் பண்ணி சிரிக்காத. என் பெயர் என்ன தெரியுமா? என்ன பேரு? புடிமா பேர் வைப்பாங்க. உங்க பேரு அப்படியாப்பட்ட உங்கள் பெயர்? என் பெயர் 1008 அண்டம். என்னங்க 1008 அண்டம்? 1500 பண்ணிட்டேன். 1008 அண்டங்கள், 1008 அண்டங்கள், 3 புவனங்கள், 3 புவனங்கள். சொற்காம அம்மா ஏமா எப்படி சத்தம் போட்டா நாங்க சொல்றது? ஐயா கம்முனூர் அப்புறம் நல்ல காட்டு அடிச்சு போடுவானுங்க. 3 லோகத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய என் பெயர். உங்கள் பெயர்? 6 கோடி 6 கோடி 6 கோடி 60,000 ராஜதபடைக்கு தலைவனாக மட்டும் 60,000 ராஜதபடைக்கு தலைவனாகப்பட்ட என் பெயர். உங்கள் பெயர்? என் பெயர் என்ன தெரியுமா? என்ன பேரு? யார் சொல்லு சொல்லு. வீரன். வீரன். அது 150 ரூபா பண்ணிட்டாங்க. ஏற மாட்டேங்குது. வனஜாலி. என்ன கோட்டை? ஆங்கில புஜபலம். ஓ ஆங்கில புஜபலம். என் தீரம். என் தீரம். ஆட்டோ விட்டு இறங்க முடியல. அப்படியாப்பட்ட 6 கோடி 60,000 ராஜதபடைக்கு தலைவனாக விளங்கி வரக்கூடிய என் பெயரோ ஏங்க நானும் வசனம் சொன்னேன். எல்லாருமே சொல்லணும் இல்லையா? பின்னாடி 2 பேர் இருக்கிறாங்க. வாங்கடா பேடிக்கிறீங்க. காசு வாங்கல அப்பதான் இந்த பூஜை எல்லாருமே இருக்கு. எல்லாருமே ஏன்டா அப்படி சாம கல்லாட்ட உட்காந்துருக்கு? ஒரு உரம்பரை பாவம் உரம்பரை அடிச்சுட்டீங்களா புடிச்சுக்குவாங்க. ஆமா விண்டலம் மண்டலம் என் திசை நடுங்க. விண்டலம் மண்டலம் என் திசை நடுங்க. கஜத்திரு விளைய படி பறக்க. கஜத்திரு விளி பறக்க. 33 கோடி அவர்கள் 48 வருஷமார்கள். பின்னர் கிரட சத்தியவத்தாதிகள் சகல யாவரும் ஒவ்வொரு யாவரும் நடுங்க. நடுங்க. என்னது நடுங்க. பாலசுப்ரமணியம் போயிட்டானுங்க. பாலசுப்ரமணியம் அவசியம் வந்தாங்க. அதுக்கு அந்த மாதிரி விட மாட்டேன். பாலசுப்ரமணியம் விழா மேடைக்கு மேடைக்கு வர மாட்டேன். அதான் பாரு வராங்க. அந்த மல்கல் எடுத்து அது வரைக்கும் இப்படி வாருங்க. இது வரைக்கும் நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு மட்டும் சரியா பதில் சொல்லிட்டா உன்னை என்ன அடிக்க மாட்டேங்க. வாஜர் இருக்காங்க. ஆமா வாஜர் ஒரு வார்த்தை சொல்லு. அது அப்படியே மாணவன் ஏய் பாப்பா சாரபுஜி ஏங்க பண்ண பிச்சோட்டுக்கலாம். அரக்க குணத்தில் பிறந்தற்ற இறக்கமில்லாத நெஞ்சத்தோடு பிறந்தவன்
என்னடா அரக்க குணத்தில் பிறந்திட்ட இரக்கமில்லாத நெஞ்சத்தோடு பிறந்தவன். சொல்லுவோம். அரக்க குணத்தில் பிறந்திட்ட இரக்கமில்லாத நெஞ்சத்தோடு பிறந்திட்ட அஞ்சாவது பையன் 8ஆம் வாய்ப்பாடு கேட்கற மாதிரி முடிக்கலாம். இரக்கமில்லாத நெஞ்சத்தோடு பிறந்தவன். போயிட்டு இரக்கமில்லாத நெஞ்சத்தோடு பிறந்தவன். அதே தாங்க இன்ஸ்டாகிராம் இவன் தானே கரெக்டா கல்லுக்கிட்டாட்டும். சீறி வரும் சிங்கத்தை போல பாயும் முடிய போல வெறி கொண்ட வேங்கைய போல வந்து அண்டரண்ட புவனம் எல்லாம் அண்டரண்ட புவனம் எல்லாம் அப்படி சொன்னாங்க. பாகுபலி படத்துலயும் அரக்க குணத்துல பிறந்தவன் சொல்லு. எனது பெயர் ஏவாதி தேவர்களை என்னை கண்டு பழித்து ஓட அன்றாண்ட பூனமெல்லாம் என்னை கண்டு நன்னடுங்க. அண்டரண்ட பூனமெல்லாம் என்னை கண்டு கிடுங்க. எனது பெயர் உமது பெயரா? நிவாத கவுசிகன். விவாத காலகாயாசூரர்கள் சாமி 6 கோட்டு 60 ராஜத படைக்கு தலைவராகப்பட்டவர்கள். அப்படி இருந்துட்டாலும் பெற்றெடுத்தாங்களே எங்க அம்மா அம்மா என்றழைக்காத உயரில்லையே, அம்மா என்றழைக்காத உயரில்லையே, நேரி வந்து என் தாய் ஏன் உங்க அம்மாவெல்லாம் கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு வைத்தியம் பார்த்த வைத்தியத்தான் பார்க்கணும். இந்த தலை வெளியே வர அளவுக்கு இன்னும் டாக்டர் வரல. அப்படியே பட்ட என் தாய் தந்தை. என் தந்தை யாரு?
எங்கள் தாய் தந்தை. ஏங்க ஏங்க ஏண்டா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே ஓ சாமியா இருப்பீங்க. ஆளுக்கு 50 ரூபா தானே எங்க வீட்டுக்கு வாங்க. என்ன எங்க வீட்டுக்காரி நானும் சண்டை போட்டு அருவாமனையை உடைச்சு விட்டோம். சரி அதை வந்து கறி குழம்பு வைக்கிறது இல்ல. ஏன் தேங்காய் சொல்ற முடியல. அதனால நீங்க வந்தீங்களா இந்த பல்லுல ஒரு திருவி நானும் போட்டேன் கம்முனு. சாட்டை கொண்டாத போதீங்க அப்படி நிவாத கவசகம் நாங்களும் மனசுக்கு தான் போகணும். அப்படி இருந்துட்டாலும் என் தாயோ திதி என் தந்தையார் காசிப்பர். காசிப்பர் ஆமா அப்படியா? அதிக்கு பிறந்தவர்கள் யாரு? அதிக்கு பிறந்தவர்கள் தேவர்கள், திதிக்கு பிறந்தவர்கள் அரக்கர்கள். அதனால அந்த தேவரும் இந்த அரக்கரும் நாங்க யார் தெரியுமா? பெரியாய மக்க சின்னாய மக்க. என்னது? அவங்க அம்மா மூத்தது. ஆமா. உங்க அம்மா இளையது. சரி சரி. அப்படி எங்க நாடு எனக்கு எதிரிகள் யாரு? யாரால பகை வந்த? எனக்கு வந்த பகைவர் யாரு? எப்படியாப்பட்டவர்? நண்பா, நாங்க 6,60,000 ராஜத படைகள். 6,60,000 ராஜத படைகள். ஆமா. எங்க பெயரு காளகயாசூரன் நிபாத கவசகன். எங்க நாடு என்ன நாடு? அதுக்கு முன்பதாக எனக்கு எதிரிகள் யாரு? நண்பா, அந்த தேவர்கள் எனக்கு எதிரிகள். தேவர்கள் உங்களுக்கு எதிரி. உண்மைதான். ஏங்க, தேவர் பெரியாய் மக்கள், நீங்க சின்னாய் மக்கள். அதாவது நீங்களாம் ஒரு வீட்டுல விளையாண்டு ஒரு வீட்டு பிள்ளைங்க. ஆமாடா. நீங்க ஏன் சண்டை பண்ண காரணம்? எதனால பகை வந்த காரணம்? ஒரு வீட்டு பிள்ளைங்க சண்டை பண்ணிக்கிறீங்களா? ஏன் உங்களுக்கு என்ன பைத்திய கூதியா? கால் பழுக்குது இன்னைக்கு. நண்பா, அன்று ஒரு நாள்
தேவர் ஒருவரும் அரக்கர் ஒருவரும் என்ன செய்தேன்? பாலமிர்தம் கடிந்தோம். எப்படி? மந்திரகிரி மலை மத்தாக வைத்து ஆதிசேஷன் என்றால் என்ன? ஆதிசேஷன்னா பாம்பு. பாம்புடா. ஆதிசேஷன் என்றால் பாம்பு. அத அணைக்கயிறா பூட்டி திருப்பாக்கடலை பாண்டமாக வைத்து சந்திரனை தூணாக வைத்து நாங்க அரக்கல் ஒருபுறமும் தேவர் ஒருபுறமும் பாலமிர்தம் அடைந்தோம். பாலமிர்தம் அடைந்தீங்க. இப்ப 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலை செய்யறோம். அந்த வேலை செய்த பிறகு அதுல கூலி வந்து அதுல ஆளுக்கு பாதி அப்படியே வேற வேலைக்கு போறோம். என் வண்டியில போறோம். ஆளுக்கு 50 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுக்கலாம். அப்படி அது போல நாங்க தேவரும் அரக்கரும் பாலமிர்தம் கடைந்தோம். கடையும் போது அந்த பாலமிர்தத்துல என்ன வந்தது? வெறும் அமிர்தமும் வந்தது. ஆமா, அந்த அமிர்தத்தை எடுத்து ஆளுக்கு பாதியா கொடுக்கணுமா? கொடுக்கணும். ஏண்டா இந்த அரக்கருக்கெல்லாம் பாலமிர்தம் கொடுத்தா நம்மளை அழித்து விடுவா, நம்மளை கொன்று விடுவா, நம்மளை இடைவெளி செய்து விடுவா. அப்படி வந்து என்ன செய்தா? நாங்க எப்படி எல்லாம் பாலமிர்தம் கடைந்தோம். அரக்கர்கள் வந்து தலபுரம், தேவர்கள் வால்புறம். தலபுரம் இருந்தா விஷம் எங்க இருக்கு? பாம்பு. உங்களுக்கு நேரா தான் விஷம் இருக்கும். அதனால கொத்தி சாகட்டுன்னு எங்களை தலைப்பக்கம் விட்டுட்டாங்க. அவர்கள் வால்புறம் பிடித்து பாலமிர்தம் கடைந்தா. கடையும் போது பாலமிர்தம் வந்தது. வந்து நாங்க இருவரும் சண்டை போட்டு கொண்டிருக்கும் போது அப்போது நான் யார பார்த்தேன்? நான் எப்படியாப்பட்டவளை கண்டேன் தெரியுமா? நண்பா, நாங்க பாலமிர்தம் கடையும் போது ஒரு அழகிய
கற்கண்டு பூச்சரம். அழகிய கற்கண்டு. பெண்ணே நவமணியே, ஏய், கண்ணே கற்கண்டு பூச்சரமே, அழகிய ஒரு பெண்ணை கண்டோம். அவள் யார் தெரியுமா? யாரு? நண்பா, போய். ஒரு அழகிய மோகினி சந்திக்கு. யாரா? அழகிய போவனி. ஏய், மோகினி. அழகிய மோகினி. என்ன மோகினி? அழகிய மோகினி. அதான் சொல்வார்கள், அண்ட முனிவர் எல்லாம் அடைஞரா நோனிக்கொள்ள, ஆனா பெண்ணுக்கு மயங்காதவர் எவருமே கிடையாது. கோயிலோட மணித்தொன்ற ஐயா அவர்கள் இங்க வருகை தந்திருக்கிறார். அவர் எந்த சுகமாக வாழ ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறவன். ஓய். ஒரு அழகிய மோகனை சந்தித்து ஆ, அந்த மோகனியை பார்க்கும் போது ஆ, எனக்கு என்ன ஆயிட்டு, ஆ. ஏன்னா அந்த பாலமரத்து மேல ஞாபகம் மறந்து விட்டது. பாலமரத்து மேல அழகிய பெண்ணை கண்ட உடனே இங்க வேலை செஞ்சு கூலி மறந்துட்டேன். இதை அனைத்தும் மறந்து விட்டு, மறந்த பிறகு நான் அவளை எப்படியாவது அடைய வேண்டும், அந்த மோகினி எப்படியாவது நான் அடைய வேண்டும். அப்படி என்ன மோகினி மேலதான் எனக்கு கண்ணு, ஆனா அந்த பாலமரத்து மேல கண்ணு இல்ல. அதனால அப்பாவது அந்த மோகினிய நான் துரத்தி ஓடினேன். யார துரத்தினா? மோகினியை துரத்தி ஓடுறீங்க. நான் மோகினி துரத்தி ஓடினேன். ஆ. அந்த மோகினி என்ன செய்தா? ஏண்டா மாயமா மறைந்து விட்டாடா அந்த சண்டாள சதிகாரி பாவி. ஆ. ஆமா. அவன் மாயமா மறைந்து விட்டான். அந்த மாயமா மறைந்தவர் யார் தெரியுமா? யாரு? அண்ணா, அந்த மாயமா மறைந்தவர் யார் தெரியுமா? யாரு? ஆதி